பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. இதோ பாருங்க, ஆரம்பத்துல இந்த வீட்டுல கொஞ்ச நாள் வேலை இல்லாம இருந்தா ஒத்துக்கிறேன். ஆனா பணத்துக்காக எந்த சூழ்நிலையும் திருட்டுத்தனம் பண்ணல. ஆனா என் பணத்தை எடுத்து திருட்டுத்தனம் பண்ண பரதேசி கும்பல் நீங்க. சந்தோஷ், வேண்டாம். பணத்துக்காக எல்லாரையும் மட்டமா பேசாதீங்க. ஏன் இதே பணத்துக்காக நீங்க எத்தனை தடவை என்ன மட்டமா பேசிருக்கீங்க? நீங்க என்ன பெரிய யோக்கியனா? உங்களுக்கு பணம் தேவைன்னா ஒருத்தன் காலை பிடிப்பீங்க, அடுத்த செகண்ட் அந்த காலை வாரியே விடுவீங்க. இவ்வளவு ஏன் உங்க பண தேவைக்காக அடுத்த வீட்டு பொண்டாட்டி கதவை கூட தட்டுவீங்க. சந்தோஷ், என்னங்க என் பேரை சொல்லி சத்தமா கூப்பிடுறீங்க? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினா எப்படி? உங்களுக்கு எது தேவையோ அத பத்தி மட்டும் பேசுங்க. தேவையில்லாதத பத்தி எல்லாம் பேசுனீங்க, எனக்கும் பேச தெரியும். வெல், நீங்க தாங்க சரியான இந்தியன் வைஃப். நான் பேசுனது என்னங்க தப்பு? உள்ளதானே சொன்னேன். அதுக்கு உங்களுக்கு கோவம் வருதுன்னா இந்த மாணிக்கு அடிச்ச அசிங்கமான கூத்தெல்லாம் உங்களுக்கு சம்மதம்னு அர்த்தம். அத பத்தி நீங்க பேச தேவையில்லை. வயித்தெரிச்சலா இருக்குங்க. நான் கூட முன்னாடி எல்லாம் நினைப்பேன், பாவம் அப்பாவி இந்த குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்களேன்னு. இப்பெல்லாம் புரியுது. புருஷன் வருமானத்தை யோசிச்சு அவன் பண்ற தப்பெல்லாம் கண்டுக்காம இருக்கீங்கன்னு. வெல், பதிக்கேத்த பத்தி நீங்க வாய மூடியா. சரவ பத்தி இன்னொரு வார்த்தை பேசுறேன், அப்புறம் மச்சனம் கூட பார்க்க மாட்டேன். என்னையா பண்ணுவேன்? கழுத்தை பிடிச்ச வெள்ள தள்ளிடுவேன். ஏற்கனவே ஒரு தரம் கழுத்தை பிடிச்சி தள்ள வந்தானே, இப்ப என்ன புதுசா பண்ண போறேன்? இந்த பீடை பிடிச்ச வீட்டை விட்டு நானே போறேன். கொன்னுடுவேன். மாணிக்கனும் தனிப்பட்ட ஆள் பண்ற டார்ச்சரால இந்த ஃபேமிலில எல்லாரும் சஃபர் ஆகிறீங்க. இந்த பார், மளிகை வேலையில உனக்கு வாங்கி கொடுத்த பாத்திரம், அப்புறம் தள்ளுபடியில வாங்கி கொடுத்த சேலை, இதெல்லாம் வேணும்னு நீ விருப்பப்பட்டா பேக் பண்ணிட்டு ரெடியா இரு. கார் எடுத்துட்டு வந்து வாசல்ல ஹாரன் அடிப்பேன், நீ என் கூட வந்துடணும். அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க, ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் சேர்த்தே சொல்றேன். இதோ பாருங்க, நிர்மலாவை நான் கூட்டு போறப்ப என்னோட பணத்தை பைசா பாக்கி இல்லாம நீங்க செட்டில் பண்ணும். என்ன பணத்தை செட்டில் பண்ண சொன்னதும் பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? என்ன திட்டின வாயி பேசின வாயெல்லாம் அடைச்சு நிக்குது. இப்படி சைலண்டா இருந்தாலும் நான் விட்டுற மாட்டேங்க. என்னோட பணத்தை செட்டில் பண்ண, இல்லைன்னா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீங்க சொன்னீங்களா மாமா மச்சான்னு பார்க்க மாட்டேன்னு, அதே தான் நானும் சொல்றேன். எனக்கு சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. வரேன். சொன்ன கேளுங்க. இதுங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. You are so sweet. அண்ணே, அண்ணே, எல்லாம் கரெக்டா கட் பண்ணியா? ரொம்ப ஸ்ட்ரிக்டான நான். என்ன இவன் பார்வையே சரியில்லை. தீபா, என்னங்க? என்ன சொன்ன? என்னங்க? இன்னொரு தடவை சொல்லு. என்னங்க? தீபா, என்ன அப்படியே கூப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு. சாயந்தரம் எனக்காக வெயிட் பண்ணு. எங்கேயாவது வெளியே போவோம். வரட்டுமா? பாய். என்ன போஸ், எப்படி இருக்க? என்ன புதுசா எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? இல்ல, வந்த என்ன ஒரு மாதிரியா பார்த்த, என்ன தாண்டி போயிட்ட, ஒண்ணுமே பேசலையே. அண்ணே, சொல்லுன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த தீபா பொண்ணுகிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்காங்க. எதுக்கு அப்படி சொல்ற? இல்ல, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அந்த பொண்ணை பத்தி கேள்விப்பட்ட வரையிலும் அவ்வளோ சரியா படல. சிச்சி, என்ன சமூகம்பா நம்ம சமூகம்? ஒரு பொண்ணு வேலைக்கு போன அவளை பத்தி தரக்குறவை பேசுறது நம்ம வேலையை போச்சு. எல்லாம் அந்த ஆனதிக்கு பார்வையோட விளைவு. சிச்சி சிச்சி. அண்ணே, நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீ முதல்ல. என்ன சொல்ல வர நீ? இந்த பார் போஸ், ஒரு பொண்ணு சம்பாதிக்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு வரானா அவன் 4 ஆளுங்களோட பழகிட்டு ஆகணும். அதையும் கொச்சப்படுத்துறீங்க? இங்க பாருங்க, நம்ம கார்மெண்ட்ஸ்ல எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. எல்லா பொண்ணுங்களையும் பத்தி நான் தப்பா சொல்லிட்டு இருக்கேனா? இல்ல அந்த பொண்ணை பத்தி தான் பேசுனா எனக்கு வேண்டுதலா? கேள்விப்பட்ட வரையிலும் அந்த பொண்ணு சரியில்லை. பார்த்து நடந்துக்கங்க, அளவோட பேசுங்க, அவ்வளவுதான். என்ன அளவோட பேச சொல்ல நீ? கையில இன்ஜினியர் பேசி பேச சொல்றியா? சரி, அப்படி நான் அளவுக்கு மேல என்ன நடந்துட்டேன்? சரி, விட்டுருங்க. என்ன எப்படி விடுறது? அதெல்லாம் விட முடியாது.
இந்த பார் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க, பொண்ணுங்களை சீப்பா நினைக்கிறத மாத்திக்க. சரி, நீ என்ன பண்ணுவ? தனியாடு பொண்ணுங்களோட பிறந்து வளர்ந்தா உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்கண்ணே, நான் 5 பொண்ணுங்களோட வளர்ந்தவன். பொண்ணுங்களை மதிக்கிறத பத்தி நீங்க எனக்கு ஒன்றும் சொல்லித்தர வேணாம். இந்த பாரு போஸ், இந்த பொண்ணுங்களோட கஷ்ட நஷ்டத்தை பத்தி உனக்கு சரியா தெரியாது. ஏன்னா சின்ன வயசு. இங்க பாருங்க, பொண்ணுங்களோட கஷ்ட நஷ்டத்தை பத்தி உங்களோட எனக்கு ரொம்ப நாளா தெரியும். நீங்க எனக்கு ஒன்றும் சொல்லித்தர வேணாம். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். கோபி, என்னண்ணே? இதுல இந்த தையலை கொஞ்சம் பாரு. இந்த என்ன உங்களை நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? என்ன? இங்க வந்தா அலையக்கூடாது, ஒரே இடத்துல உட்காந்தா வேலை பார்க்கணும்னு சொல்லி தானே கூட்டு வந்தேன். அதனால என்ன, நம்ம வேலை நம்ம தானே செய்யணும். அப்படி இல்லைண்ணே, நீங்களா வீணா கடந்து இழுத்து விட்டு கூடாதுல்ல. நாளைக்கு நான் சூரத்துக்கு கிளம்புறேன். நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்க தான் அதை பாத்துக்கணும். ஆனா முழு நேரம் இங்க இருக்கணுங்கிறது இல்ல. காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை வந்து இங்க என்ன நடக்குதுங்கிறத பாத்துட்டு போனாலே போதும். அதுவும் பஸ் பிடிச்சு அப்படி இப்படிலாம் வர வேணாம். ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேர காலையிலையும் சாயந்தரம் வந்துட்டு போங்க. அவர்கிட்ட ரெகுலரா பேசிங்க. அதுக்கு என்ன பில்லு வருதோ அதை கம்பெனி பில்ல சேர்த்துங்க. பரவாயில்லையே, போஸ் வந்த உடனே எல்லாமே ஆட்டோ மேட்டிக்கா நடக்கிறா போல இருக்கு. ஏதோ ஆரம்பிக்க போறீங்க போல. நான் எதையும் ஆரம்பிக்க வரல. போஸ் இனிமே ஆட்டோ போஸா மாதிரி ஆட்டோலே கம்பெனிக்கு வர போறான். கம்பெனி செலவுல நானும் போஸ் கூட வரலாம்ல. போஸ் போஸ் நில்லு. நான் உன் கூட வரதுல உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்? என்ன? ஓ, உனக்கு இங்கிலீஷ் தெரியுதுல, யூ கண்ட்ரிபியூட். நானும் உன் கூடவே ஆட்டோவில் வரலாமான்னு கேட்டேன். தட்ஸ் ஆல். வரலாம், நான் ஒரு கண்டிஷன். லட்சுமண மாமாட்ட பேசுற மாதிரியே ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசுறாதீங்க. பேசினா 2 பேரும் சேர்த்தே கொண்டு நடு ரோட்ல கவுத்துருவான். அதை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. இல்ல, நான் சைக்கிளே வந்துடுறேன். இப்போ அது உங்க இஷ்டம். என்ன அக்கிரமமா இருக்கு? இவ்வளவு தூரம் பேசிட்டு போயிருக்காரு, எல்லாம் பார்த்துட்டு சும்மா வரதீங்க. பதிலுக்கு பேசுனதுனால தான் பிரச்சனை பண்ணிட்டு பழையபடியே அவர் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாரு. போனா போட்ட விடுமா. டேய், என்னடா பேசுற நீ? உன் தங்கச்சி வாழ்க்கைய பத்தி கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? எல்லாம் பார்த்தாச்சுமா. ஏதோ இன்னைக்கு 4 காசு அனுப்பிச்சிட்டு உன் மருமவன் காசு அனுப்பிச்சேன் பெருசா வாய்கிழிய பேசுறாரு. கல்யாணம் ஆனன்னில இருந்து இந்த வீட்டுல தான் வெட்டியா உட்காந்து தின்னிருக்காரு அவரு. அவருக்கு சாப்பாடு, துணிமணி, கால் டாக்ஸி, கழுத, குதிரைன்னு அத்தனைக்கு நாம செலவு பண்ணிருக்கோம். மறந்துட்டாரா? பீங்கா பிசினஸ் பண்றேன்னு அவர் அடிச்ச கூத்துல லாரியை வித்து அவருக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சோமே, அதை மறந்துட்டாரா? அவர் வேணா அவர் வசதிக்கு எல்லாத்தையும் மறந்துருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் நினைவில்ல? ஏன் நிர்மலா, உனக்கு கூட அறிவில்ல? தம்புடி பெறாத விஷயத்துக்கெல்லாம் எங்கள்கிட்ட மல்லு கட்டி நின்று சண்டை போடுவியே, அவர்கிட்ட பேச வேண்டியதானே? எங்க லாரியை வித்து தான் உன் கடன் அடைச்சோம், அந்த பணத்துக்கு இந்த பணம் சரியா போச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? அவர் வாய் அடைக்க வேண்டியதானே? பேசுறா, பேசு. நல்ல வேளை நீ இங்க இல்ல. நீ மட்டும் இங்க இருந்திருந்தேன்னா சண்டை ஜாஸ்தியாகி நிர்மலாவை அவர் அறுத்து விட்டே போயிருப்பாரு. இப்ப மட்டும் என்ன வாழுது? பணத்தை எடுத்து வைக்கலன்னா அவ்வளவுதான் சொல்லி தானே மிரட்டிட்டு போயிருக்காரு. இல்ல, அவ்வளவு தூரம் ஒருத்தர் பேசியிருக்காரு, 2 பேரும் தலையை குறிஞ்சிட்டு சும்மா வருதுங்க. சரி விடுறா, இப்போ இவங்களை திட்டி என்ன பிரயோஜனம்? ரொம்ப நியாயம். இப்ப இவங்களை திட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல. அம்மாவும் பொண்ணு சேர்ந்து போட்ட ஆட்டத்துல தான் பிரச்சனை இவ்வளவு பெருசா வந்து நிக்குது. அப்ப திட்டி இருக்கணும் இவங்கள. அத்தனை காரியத்தை நம்மள்ட்ட இருந்து மறைச்சு செஞ்சுட்டு இன்னைக்கு பிரச்சனை வந்தவன நம்ம 2 பேரும் கஷ்டப்பட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். ஏன்டா அப்படி விரோதி மாதிரி பேசுற? கிறுக்கு பயல. ஆமா, கிறுக்கு பயதான். நான் மட்டும் இல்ல, நான் அண்ணா 2 பேருமே கிறுக்கனுங்க தான். அன்னைக்கு அந்த மனுஷனுக்கு பிரச்சனை வந்தபோது லாரியை வித்து கடன் கட்டணும்ல, நாங்க கிறுக்கனுங்க தான். அப்படியே விட்டுருக்கணும். அந்த கடைக்காரன் உள்ள தள்ளி கம்பி எண்ணெய் வச்சிருப்பான் அவரை. அன்னைக்கு அவரை போலீஸ் கிட்ட வந்து காப்பாத்தி இன்னைக்கு பணத்தை எடுத்து வைக்கலன்னா போலீஸ்க்கு போவேன்னு அவர் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு நிக்கிறோம்ல, கிறுக்கனுங்க தான். நிர்மலா, அழாத நிர்மலா. உன் அண்ணன் தானே இப்படி எல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் ஏமா பெருசா எடுத்துக்கிற? எங்க மேலே தப்பு இருக்கா? நீ நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இந்த செல்வனை இப்படி எல்லாம் பேசுது. என்ன வச்சுட்டு அவர் இவ்வளவு தூரம் பேசுதுன்னா என்ன அர்த்தம்? நான் இந்த வீட்டுல இருக்கிறதா வேண்டாமா? நிர்மலா, சரி நிர்மலா, நீ அழாதம்மா. பாவம், நீ வயித்து புள்ளக்காரி. உன்னை நோகடிக்க கூடாதுங்கிற அறிவு உன்னை கட்டினவனுக்கும் இல்ல, கூட பிறந்தவனுங்களுக்கும் இல்ல. நீ அழாதம்மா, அழாத நிர்மலா. டேய் மாணிக்கம், என்னடா கூத்து இது? நடந்ததையே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இனி என்ன பண்ணி சரி பண்ண முடியுமோ அத முதல்ல செய்யுங்கடா. ஆமாங்க, 1000 பிரச்சனையா இருந்தாலும் நமக்குள்ள நடக்கிறது சுத்தி சுத்தி நம்மள தாங்க பாதிக்கும்.
அதனால இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு மட்டும் யோசிக்கணும். அம்மா தாயே, உன் திருவாய கொஞ்சம் மூடுறியா? இப்படித்தான் நீ குறுக்க பேசி அந்த மனுஷனை உசுப்பேத்தி விட்ட. வீடு நல்லா வழங்கிடுச்சு. போதும், மறுபடியும் ஏதாவது பேசி இங்க ஒரு பிரிவினை உண்டாக்கிறாத. ஏமா இவ்ளோ போட்டு நீ திருந்த மாட்ட? உன் பொண்ணு அவ புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம், ஆனா உன் மருமக அவங்க புருஷனுக்கா பேசக்கூடாது இல்ல? என்ன நியாயமா உன் நியாயம்? டேய், நான் ஒன்னும் அந்த மாதிரி சொல்லல. அவ புருஷனுக்கு ஏத்துக்கிட்டு வரட்டும், ஆனா இடம் பொருள் ஏவல்னு தெரியாம பேசக்கூடாது. மாப்பிள்ளை ஏதோ கோபத்துல பேசிட்டு இருந்தாரு. இவ வாயை திறந்த பிறகுதான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னாரு. புண்ணியவதி ஆரம்பிச்சு வச்சுட்டு இப்ப அமைதியா இருக்கா. பிரச்சனை இப்ப நமக்கு தானே. மாணிக்கம், நீ ஏன் சொல்லுடா, இப்ப என்ன பண்ணலாம்? என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. செல்வத்தை கேளுங்க, அவனால ஏதாவது முடியுமா? என்னையும் பார்க்க என்ன கோபி, என்ன பண்ணிட்டு இருக்க? டேபிள் டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்கேன் மாமா. என்ன நக்கலா? யார் நக்கல் பண்றா? கோபி தான் கணக்கு எழுதிட்டு இருக்கா. அப்படில அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்கற? இனி எப்படி கேள்வி கேட்கறியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பதில் வரும். அடே அறிவு கட்டவன, கோபி கணக்கு எழுதல, செக்கு புக் எழுதிட்டு இருக்கான். இது கூட தெரியல, வியாக்கியானம் பேச வந்துட்ட. இவ்வளவு வர்க்குன்னு எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன கழுதி கேள்வி கேட்கற? டே, நைஸா கேள்வி கேட்கற மாதிரி தாண்டா பேச்ச ஆரம்பிக்கணும். ஏமாமா இப்ப நைஸா பேசி என்ன 7:30 கூட்ட போறீங்க? டே கோபி, ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் தப்பா எடுத்துக்கிற? ஏமாமா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ரைட்டா பேசியிருந்தீங்கன்னா நான் ரைட்டா எடுத்துக்க முடியும். எப்ப பேசினாலும் தப்பா தான் பேசுறீங்க. அப்புறம் எப்படி நான் ரைட்டா எடுத்துக்க முடியும்? போசனே என்ன கோபி? 3 செக் லீவ்ஸ் இருக்குண்ணே. நான் சூரத் போயிட்டு வர வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டா பணம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த செக் லீவ்ஸை யூஸ் பண்ணிக்கங்க. ஏண்டா கோபி, போஸ் கிட்ட லோடு அனுப்புறது, ஆளுங்களை வேலை வாங்குறது, இந்த மாதிரி மூளைக்கு தொந்தரவு இல்லாத வேலையை கொடுக்கலாம்ல. ஏண்டா ரிஸ்கான வேலையில அவங்ககிட்ட ஒப்படைக்கிற? உங்க வேலையை பாக்குறீங்களா? டே கோபி, அதுக்காக நான் சொல்லல. போஸ் அதிகம் படிக்காதவன், பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் அவனுக்கு தெரியாது. அதுவே குமார் அனுப்புன்னு வச்சுக்கோ, அவன் டிகிரி முடிச்சவன், பேங்க் டீடைல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும். வேலையை முடிச்சுட்டு வருவான். அப்படியே போஸ் போறான்னு வச்சுக்கோ, கையில ஒரு மஞ்சள் பை எடுத்துட்டு பணத்தை எடுத்துட்டு போறான். பேங்க்காரன் என்ன நினைப்பான்? யாரோ கல்யாண தரகர் வந்திருக்கான்னு தப்பா நினைக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, பேங்க்ல ஏதாவது கேள்வி கேட்டா போஸ்னால பதில் சொல்ல முடியுமா? வாயை மூடுறீங்களா? ஏங்க? இது எந்த கம்பெனி? யார் வேணா என்னங்க நீங்க வாய்க்கு வந்த மாதிரி இவரை பத்தி எதோ பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இருங்க, அவர் திரும்ப பேசினா நீங்க தாங்குவீங்களா? அடடா, புருஷனை பேசணும்னா கோவம் பொத்துட்டு வந்துருச்சு போல. பின்ன வராதா? என்னமோ அவருக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரியும் பேங்க்குக்கு போறத பத்தி தெரியாத மாதிரில பேசுறீங்க. அவரு ஒரு காலத்துல சோடா கம்பெனி வச்சு 4 பேருக்கு சம்பளம் கொடுத்தவரு. ஏமா தானா, ஏன் இது கோச்சிக்கிற? போஸ் ஏற்கனவே ஒரு கம்பெனிக்கு எம்டின்னு எனக்கும் தெரியும். போஸ் எனக்கு மாப்பிள்ள முறை தானே, விளையாட்டுக்காக சொன்னேன். இதுக்கு ஏன் கோச்சிக்கிற? என்னங்க விளையாட்டு வேண்டி கிடக்கு? கோபி உங்களுக்கு மாப்பிள்ள முறை தானே, இந்த விளையாட்டுலாம் அவர்கிட்ட வச்சு வேண்டியதானே? எடுத்துற மாட்டான். டேய், கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே. இந்த பாருங்க, இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் ஏன் புருஷன் கிட்ட வேணாம். அண்ணி, இவர் எப்பவுமே இப்படித்தான் உளருவாருண்ணே. இவர் பேச்ச நாங்க யாருமே பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. அப்படி இல்ல கோபி, யாரும் எங்களை இளக்காரமா பேசக்கூடாதுல்ல. இல்ல நீ இவர் எப்பவுமே உளறித்தான் தொலைவாரு. இவர் மட்டும் இல்ல கோபி, உங்க அண்ணி இன்னைக்கு காலையில வந்து நீங்க வேலை இல்லாம சும்மா தானே இருக்கீங்க, இந்த காய்கறி எல்லாம் நறுக்கி கொடுங்கன்னு கேக்குறாங்க. யாரு? ஏன் ராஜுவா? ஏன் ராஜி செல்லமா? அவளா அப்படி கேட்டா? இப்ப பாரு, அவளை உண்டில நாக்கிறேன். ராஜு, ஏ ராஜு, வாங்க. என்ன என்ன சத்தம் பலமா வருது? அது ஒண்ணு இல்ல ராஜி செல்லம், ஆண்டவன் உனக்கு சேவை செய்யறதுக்காகவே என்ன படைச்சிருக்கும் போது நீயே கண்டவங்க கிட்ட வேற வாங்குற. என்ன நீங்க என்ன போய் கண்டவங்க அது இதுன்னு? என்னக்கா, ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? சின்ன விஷயத்தை போய் ஏன் பெருசு படுத்துற? அதே விஜி, என்ன பார்த்து கண்டவங்க அது இதுன்னு சொன்னா கேட்க மாட்டியா? ஏன் லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்க? அத முதல்ல சொல்லி சொல்லிக்க வேண்டியதானே, இவ்வளவு சாவகாசமா சொல்ற? வாராஜி, நம்ம போலாம்.
சரோ என்னங்க உள்ள பணம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. இதோ வரேங்க. இந்தாங்க. வரேன். மாணிக்கம், செல்வம் அவன் பாட்டுக்கு கிளம்பி கடைக்கு போயிட்டான். நீ எதுவும் பேச மாட்டேங்கிற. என்ன பேச சொல்றீங்க? என்னடா இப்படி ஒட்டாம பேசுற? அம்மா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மனுஷனால எவ்வளவுதான் தாங்க முடியும்? இவ உன் கூட பிறந்த மாதிரியா நடந்துக்கிறே நீ? அம்மா, ஒரு கூட பிறந்தவன் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன். ஏன் அதுக்கு மேலேயே பண்ணியிருக்கேன். கூட பிறந்தவ மாதிரி நடக்காதது நிர்மலா தான். இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம தர்க்கம் பண்ற? நான் தர்க்கம் எல்லாம் ஒன்றும் பண்ணலாமா. எல்லா வழியும் அடைச்சு போய் நிற்கிறேன். இந்த லாரி கம்பெனிக்காரனுக்கு பணம் கொடுக்கறதுக்குள்ள மொழி பிதுங்கி போச்சு. என்னால இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாதுமா. இதை செஞ்சு புரிஞ்சுக்குங்க. என்னடா இப்படி சொல்ற? அப்ப இவ வாழ்க்கை? அம்மா, நான் என்னமா பண்ண முடியும்? நடக்கிறபடி நடக்கட்டும். ஏண்டா, வயித்து புள்ளக்காரிய இப்படி நட்டாத்துல தவிக்க விடுற மாதிரி தவிக்க விடுறது நல்லாவா இருக்கு? அம்மா, என்ன பண்ண சொல்றீங்க? தயவு பண்ணி நிலைமையை புரிஞ்சுக்குங்க. என்ன போட்டு இப்படி படுத்துறீங்களா? என்னது, உன்னை போட்டு படுத்துறேனா? தப்புதான்டா, தப்புதான். நீ ஒரு ஆளுன்னு உன்கிட்ட முறையிடுறது ரொம்ப தப்புதான்டா. ஒண்ணு பண்ணு, வரும்போது கொஞ்சம் விஷத்தை வாங்கிட்டு வா. குடிச்சிட்டு ஒரேடியா போய் சேர்ந்துடுற. அப்புறம் உன்னை யாரும் படுத்த மாட்டாங்க. நீ நிம்மதியா இருக்கலாம். அம்மா, நான் எவ்வளவுதான் செஞ்சாலும், எத்தனைதான் நல்ல புள்ளையா நடந்துகிட்டாலும், நீங்க என்ன புரிஞ்சுக்க போறதில்லம்மா. பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.